ஆனந்த், முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினால் போராட்டத்தை கைவிட தயார் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது என்று கூறினீர்கள். இதற்கு தமிழக அரசு சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது? விரிவா சொல்லுங்க ஆனந்த். வணக்கம். முதலமைச்சர் தங்கள் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் உடனடியாக போராட்டத்தை கைவிட தயாராக இருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசின் சார்பில் போராட்டம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தற்போதைய நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பணி நீக்கம் தொடர்பான வழக்கு ஒன்று நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கிராம பகுதி மற்றும் ஏழை எளிய மாணவர்களின் நலன் கருதியும் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய நலன் கருதியும் அதே போன்று தேர்வு நேரங்களில் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதால் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். எனவே போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்புவது தொடர்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒரு நல்ல முடிவை நாளை நீதிமன்றத்தில் தெரிவிக்கும்படி நேற்று தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில், அதாவது ஆசிரியர் சங்கங்கள் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஊதிய முரண்பாடுகள் பிரச்சனைகள் நிலுவையில் இருப்பதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை தீர்க்க அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பல இடங்களில் மத்திய அரசு துப்புரவு பணியாளர்களுக்கு விட குறைவான சம்பளங்களை கொண்ட ஆசிரியர்கள் பெரும் இடங்கள் இருப்பதாகவும், எனவே இதனை வரைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் விடுத்த கோரிக்கைகளை அரசு முற்றிலுமாக புறக்கணித்து விட்டதன் காரணமாகவே இறுதி கட்ட முயற்சியாகவே இந்த போராட்டத்திற்கு நாங்கள் நடத்துவதாகவும், ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தாங்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுக்களையும் இதில்தான் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கிருபாகரன், இந்த போராட்டம் என்பது முற்றிலும் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும், இந்த போராட்டத்தால் பாதிக்கப்படுவது மாணவர்கள் தான் எனவும், மாணவர்கள் எதிர்காலம்தான் இதில் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அப்போது சங்கங்கள் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் முதல்வர் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் உடனடியாக போராட்டத்தை கைவிட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நடவடிக்கை, அதாவது எங்களிடமிருந்து புதிய ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் எங்களிடம் பிடித்தம் செய்த தொகை 25,000 கோடி ரூபாய் எங்கு போனது என்பது தொடர்பான எந்த விதமான விவரங்களும் அரசு தெரிவிக்கவில்லை எனவும், இந்த பணத்தை மத்திய அரசிடம் டெபாசிட் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர், நாங்கள் ஊதிய முரண்பாடுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு என்பது இன்றைய நிலையை பொறுத்தவரை 85% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டதாகவும், ஏற்கனவே 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டதாகவும் ஊழியர் சங்கங்களுடன் அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள்தான் உடன்பாடு எட்ட முடியவில்லை என தெரிவித்து சென்றதாகவும், ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தேவையான வசதிகளை எப்பொழுதும் அரசு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நேற்றைய நிலவரப்படி 25% ஆசிரியர்கள் பணிக்கு வராத நிலையில் இன்று அது கிட்டத்தட்ட 10% ஆசிரியர்கள் மட்டுமே பணிக்கு வராத நிலையில் இருப்பதாகவும், இந்த இயல்பு நிலை விரைவில் திரும்பும் எனவும், இந்த நிலையை போக்கி விரைவில் ஓரிரு நாட்களில் அனைத்து ஆசிரியர்களும் பணிக்கு வரும் நிலையை மாற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை இன்று வரை 3 லட்சம் பேர் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் தற்போது யாரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முடியாது என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காகவே நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிடுவதாகவும், மேலும் தேர்வு நேரங்கள் நெருங்கும் நிலையில் மாணவர் நலனில் அக்கறை இருப்பதால் இந்த நீதிமன்றம் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தெரிவிப்பதாகவும் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார். மேலும் ஆசிரியர் போராட்டத்தின் அதாவது ஆசிரியர் சங்கங்களுக்கும் அரசுடைய சங்கங்களுக்கும் அதே போன்று அரசுக்கும் பாலமாக இருந்து இந்த போராட்டங்களை முடிவு கொண்டு வர பேச்சுவார்த்தைக்கு நீதிமன்றம் எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார். மேலும் இந்த நிலையில் இதனை மீண்டும் நீதிமன்றம் தெரிவிப்பதற்கு ஒரே காரணம் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஏழை எளிய கிராம பகுதி மற்றும் படிக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகவே இதனை நீதிமன்றம் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்த நீதிபதி, இதனை இதுவும் உத்தரவாக நாங்கள் தெரிவிக்கவில்லை, மீண்டும் ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதே நீதிமன்றத்தினுடைய விருப்பம் என தெரிவித்த நீதிபதி வழக்கை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்.